ஸ்டாப் கேரிங் வாட் அதர்ஸ் திங்க். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை நீ விட்டுட்டா உன்னோட வாழ்க்கையில் நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்ப. நீ ஒரு வாட்டியும் மற்றவங்க என்ன இப்படி நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்காக நீ மாறிட்டு இருந்தா உண்மையிலே சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கையில் ஒரு பீஸ்ன்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது. எஸ், நான் சொன்ன லாஸ்ட் வீடியோஸில் மற்றவங்க சொன்னதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேளுங்க. மற்றவங்க சொல்கிற வார்த்தையை உங்களோட இகோ கீழே மாற்றி, உங்களோட கோத்து கீழே மாற்றி, அந்த கோவத்தை உங்களோட ஒர்க் மேலேயோ உங்களோட ஸ்டடீஸ் மேலேயோ அது மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். எஸ், நான் இப்பயும் அதுதான் சொல்கிறேன். உங்களோட ஒர்க் மேலேயோ உங்களோட ஸ்டடீஸ் மேலேயோ மற்ற ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்குறது மேலே உங்களோட அந்த கோவத்தை கன்வெர்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு மற்றவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன இப்படி ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நினச்சா உங்களால் முன்னாடி போகவே முடியாது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போது மற்றவங்க யாராச்சும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல. இப்போ 4 பேர் இருக்கும், 4 பேரில் 3 பேர்கிட்ட மட்டும் ஒப்பீனியன் கேட்டு உங்களை கேட்கலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த சிச்சுவேஷனில் அவங்க கேட்கலன்னா எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை இந்த குரூப்பில் அப்படின்ட்டு உங்களுக்கு எங்கே இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அங்கே போயிடுங்க. ஐ மீன், நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு உங்களோட காலேஜ்லேயே இருக்கட்டும், உங்களோட ஸ்கூல்லேயே இருக்கட்டும், ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்ட இருக்கிறப்போ உங்களுக்கு தெரியும் அவங்க எந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்ட்டு. அந்த கேங் ரொம்ப பெரிய கேங்கை வேணா இருக்கலாம். ஆனால் அதுவே நீங்கள் வந்துட்டு உங்களோட கேங்கை விட சின்ன கேங்குக்கு போனீங்கன்னா அந்த கேங்கில் நீங்கள் தான் லீடராக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆளும் கூட சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலேயே ஒரு வேல்யூ வரும், ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரும். இப்போது ரீசெண்ட் டைம்ஸ்லேயே இந்த பாகுபலி டைரக்டர் இருக்கார்ல, அவர் என்ன சொன்னார்னா, இந்த பாகுபலி ரிலீஸ் அப்போது எங்களோட மூவி டிசாஸ்டர் டாக் வந்துச்சு. அதனால் நாங்கள் வந்துட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். அப்போது சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க எனக்கு. அந்த சில ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு, நீ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணு, அதுக்கு எவ்வளோன்னு செலவாகட்டும் பார்த்துக்கலாம், யாரையாச்சும் நானே கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு அவருக்கு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. அவங்களால பண்ண முடியுமோ இல்லையோ, ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வரும். அந்த தைரியத்திலே நம்மளால் பண்ண முடியும். ஆமாம், விஐபி படத்தில் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி உன்னால் முடியாதுடான்னா அவனால் எப்படி முடியும்? முடியவே முடியாது. அதுவே உன்னால் பண்ண முடியும்டா அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணால் கண்டிப்பாக அவனால் முடியும். ஆனால் மற்றவங்க என்கரேஜ் பண்ணுறத விட உனக்குள்ளே நீ நினச்சிக்கோ, என்னால் இது முடியும், எனக்கு இந்த பொட்டென்ஷியல் இருக்குது அந்த வேலையை புல் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு நீ நினச்சின்னா கண்டிப்பாக உன்னால் அதை புல் பண்ண முடியும். எஸ், நீ ஜிம்முக்கு போ, டெய்லி ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணு, உன்னோட பாடி மேலே கான்சன்ட்ரேஷன் வை, இல்லைன்னா உங்களோட ஸ்டடீஸ் மேலே வை. இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களோட லைஃப் ஸ்டைலே மாற ஆரம்பிக்கும். அண்ட் எப்போவுமே எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்காது. நீங்கள் ரொம்ப எவ்வளோ அவைலபிளாக இருக்கீங்களோ அவ்வளோ சீப்பாகிடுவீங்க நீங்கள். ஏன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பொண்ணுக்கோ உங்களோட பையனுக்கோ கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகிட்டு வேறு வீட்டுக்கு போனோம், இல்லைன்னா வேறு ஒரு இதுவாக இருந்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எப்படி இருப்பாங்க, திரும்பி வீட்டுக்கு வர்றப்போ அவங்களுக்கு அப்படியே ராஜ ராணி அந்த மாதிரி பார்ப்பாங்க. அதுவே வீட்டில் இருந்தால் தண்டை சோறுன்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ எப்போவுமே நம்ம வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கணும். இந்த மாதிரி எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இவன் வருவான், இவனுக்கு ஏதாச்சும் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுக்குற மாதிரி உங்களோட கேரக்டர் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சுற்றுறப்போ எப்போவுமே சுற்றாதீங்க. எப்போயாச்சும் ஒரு நாள் போனீங்கனாலும் அங்கே போகிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீ வாங்குறாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் பண்ணுறாங்க, அப்போது அவங்க ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறப்ப பண்ணுங்கள், சரிங்களா? அப்படின்ட்டு எல்லா வாட்டியும் இல்லை, ஒரு வாட்டி பண்ணுங்கள், இங்கே போகிறப்பெல்லாம் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கே புரியும், சரி ஓகே இவன் தான் இவனை கூப்பிடணும் அப்படின்ட்டு அவங்களே நினச்சி உன்னை வா 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 அப்படின்னு கூப்பிட்டுனே இருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி தான் பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, யார்கிட்ட எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இருக்கணும். இப்போ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டே இருக்குது, எப்போவுமே சுற்றிட்டு இருந்தா உங்களுக்கு அப்படியே ரொம்ப சீப்பாக தோணும். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதுவே நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாட்கள் கழித்து போனீங்கன்னா உங்களுக்கு அது வாங்கி கொடுக்குறது, இது வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சு. அண்ட் மெயினாக இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறீங்கன்னா, அந்த பொண்ணை சைட் அடிக்கிறது எப்படி அடிக்கணும், ஒரு 1 வீக் இல்லைன்னா 1 மந்த் அந்த பொண்ணு அப்படியே சுற்றுங்க. சட்டனாக ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாதுங்க, அப்படியே மறைஞ்சிருங்க, இன்விசிபிள் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் 3rd டேவோ 4th டேவோ அவகிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிவிடுங்க. அண்ட் உங்கள் எதிரிங்க, ஐ மீன் உங்களோட எனிமீஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்போ உங்களோட எனிமீஸ், ஒரு கேங் ஆஃப் எனிமீஸ் இருக்காங்க எங்கேயோ உங்கள் ஸ்டெப்ஸ்கிட்டே இருக்கட்டும். இங்கே கிளாஸுக்கு போன 1st ஃப்ளோரில் அவங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்டெப்ஸுக்கிட்ட இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த டைமில் உங்களோட கேங்கெல்லாம் கூப்பிட்டு போக தேவையே இல்லை. தனியாக அப்படியே அவங்கள பார்க்காத மாதிரி அப்படியே ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்படியே பயப்படுவாங்க. இவன் எவனுக்குமே பயப்பட மாட்டேங்கிறா அப்படின்ட்டு நினைக்கணும். ஐ மீன் எப்படி இருக்கணும்னா, அவங்க சென்டரில் இருந்தாலும் சரி, அவங்க நடுவுலேயே பூந்து போகணும். ஸோ இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஒரு அவுரா பில்ட் ஆகும். தட் டைப் ஆஃப் வாக் ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் ஒரு அவுரா மெயின்டைன் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஐ மீன் இது எல்லாருக்கிட்டையும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும் உங்களோட அவுரா குறைஞ்சாலும் பரவாயில்ல,
பட் அங்கே உங்களுக்கு வேல்யூ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சில பேர் கிண்டல் அடிக்கிறாங்க, இது இருக்கட்டும், இட்ஸ் நார்மல். பட் அந்த ஃப்ரெண்ட்ஸில் எப்படி இருக்கணும்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு ட்ரிப்பு போகிறதா இருக்கட்டும், இது பண்ணுறதா இருக்கணும், அந்த டிசிஷன் மேக்கிங் டைமில் நீங்கள் அங்கே இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களோட ட்ரிப்புக்கு இல்லைன்னா நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். லேட்டாக இன்வைட் பண்ணால் ஏதாச்சும் மேரேஜ்க்கு இல்லைன்னா ஃபங்க்ஷன்ஸ்க்கு போவீங்களா? போக மாட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்வைட்டே பண்ணலன்னா போவீங்களா? கேன்சல் பண்ணிடுங்க. இதே மாதிரி தான் யாராச்சும் ட்ரிப்பில் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டு முடிச்சு லாஸ்ட்டாக அவங்கக்கிட்ட கேட்டாங்கன்னா, அந்த ட்ரிப்பில் நீங்கள் வந்தாலும் வரலனாலும் ஒரு பர்சன்ட் கூட இது இல்லை அப்படின்ட்டு நினைப்பாங்க. பட் நீங்கள் எந்த மாதிரி இருக்கணும் தெரியுமா? நீங்கள் இல்லைன்னா அந்த ட்ரிப்பை யாரும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி ட்ரிப்புக்கு போகிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. என்ன ப்ரோ, ஒரு 10 பேர் போனால் எனக்காக எல்லாருமே நின்றுவாங்களா அப்படின்ட்டு சொல்லலாம். 10 பேருன்றது மேட்ரு கிடையாது. நீங்கள் ஒருத்தர் போனாலும் 2 பேர் போனாலும் நீங்கள் போனீங்கன்னா, அவங்க போகிறாங்கன்னா அந்த மாதிரி ட்ரிப்புக்கு போங்க. நீங்கள் அந்த ட்ரிப்பில் போகிறப்போ ஒரு வேல்யூ இருக்கணும், சரிங்களா? நீங்கள் கேட்கலாம், அவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தானே ப்ரோ, என்ன எதுக்கு எதிர்க்கணும்னு நினைப்பாங்க, அது இது பண்ணணும்னு நினைப்பாங்க, சண்டை பண்ணணும்னு நினைப்பாங்க, இல்லைனா ட்ரிப்புக்கு என்ன இப்படி கம்மியாக எடை போடுறாங்க அப்படின்னு நினைக்கலாம். நம்ம வேணால் அவங்கள ஃப்ரெண்டாக பார்க்கலாம், ஆனால் அவங்க நம்மளை பார்க்கணுன்ட்டு இல்லையே. ஸோ நம்மளை ஃப்ரெண்டாக பார்க்குறவங்கக்கிட்ட நம்ம உண்மையாக இருந்தால் போதும். யார் இருந்தால் என்ன, யார் இல்லைன்னா என்ன. இதே தான் மகாபாரதத்தின் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. ஹவு கேன் ஐ ஃபைட் வித் மை ஓன் பீப்புள் கிருஷ்ணா அப்படின்ட்டு சொல்கிறப்போ கிருஷ்ணர் சொல்லியிருக்காங்க, உனக்கு எதிரில் இருந்துட்டு உன்னையே கொல்லுன்னு நினைக்கிறப்போ அவங்க எப்படி உன்னோட நண்பர்கள் இல்லைனா உன்னோட ரிலேட்டிவ்ஸ் ஆவாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம மற்றவங்களை எதிர்க்கிறதுல தப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட வர்ற வரைக்கும் உங்களோட பிரச்சனை இல்லை. அதுவே ஒரு வாட்டி உங்கள் பிரச்சனை உங்கள் கிட்ட வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை எது நடந்தாலும் விடாதீங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எதுன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணுறீங்கன்னா அந்த வேலையை சீரியஸாக எடுத்துப்பாங்க. அது விளையாடுறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஏதாச்சும் வேலை பார்க்குறதா இருந்தாலும் சரி, எந்த வேலை பண்ணாலும் அந்த வேலையில் சீரியஸாக இருங்க. சீக்கிரமாக கற்றுக்கோங்க. உங்களுக்கு தெரியலன்னா கூட சீக்கிரமாக கற்றுக்கோங்க. வாழ்க்கையில் சில டைம் நமக்கு பிடிச்சவங்களே நம்மக்கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி வருவாங்க. இது ஏன் நடக்க தெரியுமா? நீங்கள் அவங்கள உங்களுக்கு பிடிச்சவங்களா பார்க்குறீங்க, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. ஆனால் அவங்க அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. உங்களோட பின்னாடி போய் பேசுகிறதா இருக்கட்டும், வேறு எது பேசுகிறதா இருக்கட்டும், உங்களை ஒரு ஃப்ரெண்டாகவே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சவங்க அவ்வளோதான். மற்றவங்ககிட்ட எவ்வளோ உங்களோட பேக்கில் பேசணுமோ அவ்வளோ பேசுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, தூக்கத்தில் பேசுகிறது தான் உண்மை, உங்களை பற்றி என்ன நினச்சிருக்காங்களோ அந்த தூக்கத்தில் சொல்லிவிடுவான் அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது. தூக்கத்தில் கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. அதுவே இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்ட்டு. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவாங்க பாரு உங்களோட பின்னாடி, எப்பா இவ்வளோ நாள் பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்த்த நீங்கள் ஒரே வாட்டி அவங்கள வெறுத்துருவீங்க வாழ்க்கையில். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு தெரிஞ்சவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த யூடியூப்பில் போடுற கண்டென்ட் எல்லாம் என்னோடய ஓன் லைஃப்னு நினைக்கிறாங்க. சிலது ஓன் லைஃப் தான், நான் ஒத்துக்கிறேன். பட் இன்னும் சிலது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுங்களோட லைஃப், இந்த மாதிரி அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட சொல்கிறத வச்சு நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ. ஸோ பர்சனலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோவா இருக்காது. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இது என்னோடய லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோஸ் மட்டும்தான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி வீடியோஸில் இது வந்துட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் சொல்லுவேன். அண்ட் இதில் சிலது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்குது. பட் அவ்வளோ நடக்கலை இது என்னோடய லைஃப்பில். சில பேர் பண்ணியிருப்பாங்க, பட் அவங்கள நான் கேர் கூட பண்ண மாட்டேன். என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், எவன் என்ன நினச்சா எனக்கு என்ன அப்படின்ற வாழ்கிற டைப். நான் மோடி பற்றி நிறைய வீடியோஸ் தான் வருது, ஏஐ ஜென்ரேட்டடாக அவன் விட்டு படம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய வருது. ஆனால் மோடிக்கு ஒரு இது கூட போலியே. ஸோ எவன் என்ன நினச்சா நமக்கு என்ன சொல்லுங்கள்? நம்மளோட வாழ்க்கை நம்ம எப்படி வாழ்கிறோமோ அது மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் 100% சந்தோஷமாக இருப்பீங்க. அதுவே நீங்கள் இல்லை நான் ரொம்ப சோகமாக இருக்கேன் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சோகமாக தான் இருப்பீங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையை எந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறீங்களோ உங்களோட வாழ்க்கையும் அதே பெர்ஸ்பெக்டிவில் தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரவங்க கிட்ட போனால் நீங்கள் ரொம்ப வேல்யூபிளாக தெரிவிங்க. வாழ்க்கையில் யாருமே உண்மையானவங்களே இருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட யார் உண்மையாக இருக்காங்கன்றது உங்களோட மனசே சொல்லும். அப்படின்ட்டு யார்கிட்டையுமே நீங்கள் நம்புறவங்க கிட்ட இருக்கட்டும், உங்களோட பர்சனல்ஸ், உங்களோட சீக்ரெட் எதுவுமே அவ்வளோ சொல்லாதீங்க. ஏன்னா எந்த டைமில் யார் இந்த மாதிரி மாறுவாங்கன்ட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாருமே மனுஷங்க, சரிங்களா? அவங்களோட ரூபம் எப்போ வேணால் மாறும். சின்ன வயசுலேருந்து ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா வளர்ந்து பக்கத்து பெஞ்சில் உட்காந்து இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா போயிட்டு ஏன் ரெஸ்ட் ரூம் போகிறப்ப கூட ஒன்றா தான் போவோம். அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒருத்தர் வந்துட்டு உங்களை ஏமாத்துறாங்கன்னா அது வந்துட்டு அவங்களோட ஓனாக அவங்க எடுத்த நேரம் கிடையாது. அது அவங்களுக்கு அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கு வேண்டியது இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கமிட் ஆகிட்டாங்க, நீங்கள் வந்துட்டு அந்த பையன்கிட்டே அந்த பொண்ணுக்கிட்டே உங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க. பட் அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா அந்த டைமில்? அது அவங்களோட தப்பு கிடையாது. இவங்கக்கிட்ட நான் இன்னும் கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி காசிப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த காசிப்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லிவிடுவாங்க. ஸோ எப்போவுமே யாரை நம்புறீங்களோ இல்லைங்களோ,
இந்த கமிட் ஆனவங்கள மட்டும் நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் லீக் ஆகிடும். நீங்கள் அது எவ்வளோதான் சீக்ரெட்டாக இருந்தாலும், நீங்கள் சத்தியமே போட்டாலும் அந்த பொண்ணோ அந்த பையனோ அவங்க 2 பேருக்குள்ளே அது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அந்த 2 பேர் இன்னொரு 2 பேருக்கு சொன்னால் அந்த மாதிரி போயினே இருக்கும். ஸோ சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுக்கு சீக்ரெட்னா அது உங்களுக்குள்ளேயே இருக்கட்டுமே சீக்ரெட். ஏன் வெளியே சொல்கிறீங்க? அந்த சீக்ரெட்டை சொல்கிறது நீங்கள் என்ன எதுக்கு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரில. பட் அதுவே நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக வருத்தப்படுற மாதிரி இருக்குங்கன்னா, ரொம்ப சேடாக இருக்கீங்கன்னா, அது வேணால் சொல்லுங்கள். நான் எதுவுமே சொல்லலை. ஏன்னா நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறப்போ நம்மளோட எமோஷன்ஸ் கொஞ்சம் குறையும். நம்மளோட சேட்னஸ் கூட குறையும் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா. ஒருத்தர்